நீங்களும் உங்க நிக்காக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க. பட் நிக்காக்கு வந்து என்ன துவா ஓதணும், என்ன திக்ர் செய்யணும் அப்படின்னா, அது இந்த வீடியோல நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு ஆண் பார்க்குறீங்களோ, இல்ல பெண் பார்க்குறீங்களோ, அவங்கவங்க இஸ்லாத் முறையில என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும், என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, எது பார்க்கணும், பார்க்கக்கூடாது அப்படின்றது ஒரு 4 விஷயம் இருக்கு. அது என்னப்போ 4 விஷயம்? அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. ஆனா இதே மாதிரி வீடியோஸ்க்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். சோ நீங்க முக்கியமா நான் பார்க்க வேண்டிய 4 விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து தீன். அத பெண்ணோ ஆணோ தீனுக்கு வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பாத்துக்கணும். அதாவது தொழுறது குரான் ஓதுறது மட்டுமே தீன் கிடையாது. இது வந்து ஒரு அடிப்படையான விஷயம். இது எல்லாமே வந்து செஞ்சே ஆகணும். இதை தவிர்த்து அவங்க குரானை வந்து எப்படி புரிஞ்சிருக்கிறாங்க, சுன்னா எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க தீன் சம்பந்தப்பட்ட எந்தெந்த ஃபாலோ பண்ணி அவங்க வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்றது நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அவங்க அம்மா அப்பா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா தீனோட எவ்வளவு சம்பந்தப்பட்டு இருக்காங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். மூணாவது அவங்களோட வசதின்றது பாத்தீங்கன்னா நிறைய பணமோ நிறைய ஒரு அந்தஸ்து இருக்கிறது மட்டும் அவசியம் கிடையாது. அவங்க உண்மையா வசதியில எந்த ஒரு சூழ்நிலையில இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நாலாவது அழகு அப்படின்னா அவங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நான் சொன்னது 4 விஷயத்த பாத்தீங்கன்னா ஃபேமிலியோ அவங்க வசதியோ அவங்க அழகோ இது சரியில்லைன்னா கூட பரவாயில்ல, பட் தீன்ல முக்கியமா இருக்காங்களான்னு சொல்லிட்டு பாருங்க. ஏன்னா அப்படின்னா வசதி வந்து இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும், இன்னைக்கு இருக்காது நாளைக்கு வரும். அவங்களோட ஃபேமிலி அவங்களும் இன்னைக்கு வசதியில ஒரு மாதிரி இருப்பாங்க, நாளைக்கு அதுவும் மாறலாம். மூணாவது அழகு வந்து இன்னைக்கு அவங்க பார்க்கறதும் சரி அவங்க உடல் மொழியும் சரி எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே மாறவும் செய்யலாம். கடைசியில் நிலைக்க போறது தீன் மட்டும் தான். சோ அவங்க தீன்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. அதாவது கரெக்டா 5 வக்து தொழுகிறாங்களா, நோன்பு வைக்கிறாங்களா, ஜக்காத் கொடுக்கறாங்களா, உம்ரா ஹஜ் இதெல்லாம் பண்ணிருக்காங்களா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்குங்க. எது இருக்கோ இல்லையோ 5 வேளை தொழுகணும். அண்ட் முக்கியமா வந்து அவங்க வாழ்நாள்ல ஒரு வாட்டியாவது குரானை முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறமா தீனை வந்து அவங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ணணும். அதாவது படிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணி அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். இதெல்லாம் அவங்க இருந்துட்டாங்கனாலே உங்களுக்கு வந்து நீங்க வந்து 90% பாஸ் ஆன மாதிரி தான். மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா அழகும் அந்தஸ்து எல்லாமே உங்க ஆடட் பெனிஃபிட் தான். சோ இன்ஷால்லா நீங்களும் நிக்கா பண்றீங்க அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் நிக்காக்கான திக்ர் என்ன அப்படின்னா இது நம்ம நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து கஷ்டத்துல இருக்கும் போது செஞ்ச துவா. இது செஞ்சதுக்கு அப்புறமா அல்லாஹ் அவங்களுக்கு வேலை கொடுத்தாங்க, நல்ல மனைவி கொடுத்தாங்க, நல்ல ஒரு வீடு கொடுத்தாங்க. என்ன துவா அப்படின்னா ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். யா அல்லாஹ் நான் வந்து கஷ்டத்துல இருக்கிறேன், நான் வந்து உன்னோட தேவை உள்ளவனா இருக்கிறேன், நீ கொடுக்க போற எல்லா விஷயத்துக்கும் நான் தேவை உள்ளவனா இருக்கிறேன் அப்படின்றது துவாவோட அர்த்தம். இந்த துவாவை நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க சலாக்கு அப்புறமா குரான் ஓதுனதுக்கு அப்புறமா ஏன் சும்மா இருக்கும் போது இது உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு திக்ர் செஞ்சுட்டே இருங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா வந்து அல்லாஹ் அவங்களுக்கு நல்ல துணையை கொடுப்பான். அதே மாதிரி நிக்காக்கு வந்து இன்னும் நிறைய டிப்ஸ் வேணும், எப்படி நிக்கா பண்றது, எப்படி அப்ரோச் பண்றது டிப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல நிக்கா டிப்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு கொண்டு வரேன் இன்ஷா அல்லாஹ். தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களும் நன்மை அடையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.